சூரியனின் பொன்னிறக் கதிர்கள் கங்கை நதியின் மீது விழ, ஒரு கூடையில் தெய்வீக கவச குண்டலங்களுடன் ஒரு குழந்தை கைவிடப்பட்டு மிதந்து செல்கிறது. அந்த குழந்தையின் முகத்தில் ஒரு தேஜஸ் பிரகாசிக்கிறது. அந்த கூடை ஒரு தேரோட்டியின் கைகளில் சேர்கிறது. ஆண்டுகள் உருண்டோடுகின்றன. அதே குழந்தை இப்போது ஒரு வலிமையான இளைஞனாக வில்வித்தையில் தேர்ச்சி பெறுகிறான். அவனது வில்லிலிருந்து புறப்படும் அம்புகள் மின்னல் வேகத்தில் இலக்குகளை தாக்குகின்றன. அரசகுமாரர்களுக்கான போட்டி அரங்கில் அவன் அர்ஜுனனுக்கு சவால் விடுகிறான். அவனது பிறப்பை காரணம் காட்டி அனைவரும் அவனை அவமானப்படுத்த, துரியோதனன் மட்டும் எம்மூண்டுக்கு வந்து தனது நட்பின் அடையாளமாக அங்கு தேசத்தை அவனுக்கு பரிசளித்து அவனை மன்னனாக மகுடம் சூட்டுகிறான். அந்த நொடியில் கர்ணனின் கண்களில் விசுவாசமும் நன்றியும் மின்னுகிறது. தன் குருவான பரசுராமரின் மடியில் அவர் உறங்க, ஒரு வண்டு கர்ணனின் தொடையை துளைக்கிறது. குருவின் உறக்கம் கலையக்கூடாது என்பதற்காக அந்த வலியை மௌனமாக தாங்குகிறான். இரத்தம் வழிய விழித்தெழும் பரசுராமர் அவன் ஒரு க்ஷத்திரியன் என்பதை அறிந்து மிக முக்கியமான நேரத்தில் தனது வித்தைகளை மறக்க சபித்து விடுகிறார். கர்ணன் அந்த சாபத்தை தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறான். குருஷேத்திர போர்க்களம் ஆயிரக்கணக்கான வீரர்களின் போர்க்குரல்களால் அதிர்கிறது. கர்ணன் தனது தேரில் ஒரு புயலைப் போல வலம் வருகிறான். அவனது நாகாஸ்திரம் எதிரிகளை சாய்க்கிறது. ஆனால் விதியின் சதியால் அவனது தேர்ச்சக்கரம் பூமியில் புதைகிறது. தனது கவச குண்டலங்களை முன்பே தானமாக கொடுத்த அவன் ஆயுதமின்றி நிற்கதியாக நிற்கிறான். பிரம்மாஸ்திரத்தை வரவழைக்க முயல்கிறான். ஆனால் குருவின் சாபம் அவனை தடுக்கிறது. அவன் திகைத்து நிற்க, அர்ஜுனனின் அம்பு அவன் மார்பை துளைக்கிறது. அந்தி சாயும் சூரியனை பார்த்தபடி ஒரு வீரனின் புன்னகையுடன் சரித்திரத்தின் மிகச்சிறந்த தியாகியாக கர்ணன் தனது உயிரை விடுகிறான்.